ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓட்ஸு கஞ்சி கிடையாது. பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது? களியும் கிடையாது. இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் உங்களால்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ரைஸ்? ரசஞ்சோறுங்க. ரசஞ்சோரை வந்து அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கையில் பிசைஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கையில் பிசைஞ்சு தரதுக்கு எல்லோரும் சோம்பேறித்தனம் மாதிரி காரணம் மிக்சியில் போட்டு அடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வயிற்றுக்குள்ள அப்படியே சாஃப்டாக போகும், டைஜஷனாக ரொம்ப ஈஸி. சரி, சண்டே அது மாதிரி ரசஞ்சோரா லஞ்சுக்கு? ஏப்பா ரசஞ்சோறு மட்டும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எனக்கு ஒன்றும் புரியலையே. ரச சாதம் தொட்டுக்க வந்து சுக்கா. ஈரல் சுக்காவா? நோ, மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காவா? சூப்பர்க்கா சூப்பர்க்கா, ரசிச்சிட்டிங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரசத்துக்கு மட்டன் சுக்கா. அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் மட்டன் வந்து குழம்புலேயே பார்த்து குழம்புல வைக்கும்போது எத்தனை பீஸ் வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்படி ஃப்ரையில் வைக்கும்போது நமக்கு தெரியும் எத்தனை பீஸ் வச்சுருக்கோம், எத்தனை சாப்பிட்றோம், நல்லா கணக்கு தெரியுது. நீங்கள் அடிச்சிக்கிற மிக்சியில் வச்சுக்கலையா? கையில் எப்படி வச்சு சாப்பிடுக்கிறியா? ஆமாம், எனக்கு மிக்சியில் வச்சா பிடிக்காது ஐயா, அது தெரியல. இது இப்படி பெஸ்ட்டாக அது ஒரு பிளெண்டிங் ஆகாது நல்லா ஒன்றுக்கு ஒன்று. மிக்சியில் போட்டு அடித்தா நல்லா செம்மையாக பிளெண்டிங்காகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா அப்படியே அல்வா மாதிரி உள்ளே போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அல்வா என்ன சொல்வீங்க? அல்வான்னு தான் சொல்லுவோம். 4 ஸ்பூன் இப்படி அள்ளிட்டு ஒரு ஸ்பூன் அப்படி அள்ளி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. ஏன்னா இது வந்து மசாலா கிடையாது ரசம், இது வந்து மசாலு மட்டன் ஃப்ரை. அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளும். கருவாடு இப்படி தொட்டு சாப்பிட்றோம், அது மாதிரி செம்மையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷல் லன்ச் தான், சூப்பரான லன்ச்சு. சண்டே அதுமா அந்த வெயில் காலத்தில் அப்படியே இதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப தேங்க்யூ. இதுவும் சும்மா இல்லைக்கா, போய் கேட்டு பாருங்க கடையில், மட்டன் போய் கேட்டு பாருங்கள் கடையில் மட்டன் சுக்கான்னு எவ்வளோ பீஸ் கொடுக்குறாங்க மட்டும் பாருங்கள். ஹோட்டல்காரன் எவனும் அள்ளி தர மாட்டான், கிள்ளி தான் வைப்பான். உங்களுக்கு தாராளம் மனசு அள்ளி வச்சிங்க எனக்கு. தேங்க்யூக்கா. ஓகே, இதோ நான் கிளம்புறேன். ஓகே, பாய்.